இந்த படத்தில் என்ன வித்தியாசம் தெரிகிறது? ஆம், இதில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்தான் முதல் மனுஷனும் மனுஷியும். இவர்களை உண்டாக்கியது யார் தெரியுமா? கடவுள்தான். அவருடைய பெயர் ஏகோவா என்பதாகும். அந்த மனிதன் ஆதாம் என்றும் அந்த மனுஷி ஏவாள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். கடவுள் ஆதாமை எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அதிலிருந்து ஒரு மனித உடலை உண்டாக்கினார். பின்பு அவனுடைய மூக்கிற்குள் காற்றை ஊதினார். அப்பொழுது ஆதாம் உயிர் உள்ளவனானான். தேவன் ஆதாமை எல்லா மிருகங்களுக்கும் பெயர் வைக்கச் சொன்னார். இப்படி அந்த மிருகங்களுக்கு பெயர் வைக்கையில் எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியாக இருந்தன. ஆனால் ஆதாம் மட்டும் தனியாக இருந்தான். ஆகவே ஆதாமை தேவன் நன்றாக தூங்க வைத்து அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஆதாமுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அந்த பெண் அவனுடைய மனைவியானாள். அதனால் ஆதாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான்! அது மட்டுமா, இப்பேற்பட்ட அழகிய தோட்டத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததால் ஏவாளும் சந்தோஷப்பட்டு இருப்பாள் இல்லையா? ஆனால் ஆதாமும் ஏவாளும் நெடுநாள் இப்படி சந்தோஷமாக இல்லை. ஏன் தெரியுமா? செய்ய வேண்டாம் என்று கடவுள் சொன்ன காரியத்தை செய்தார்கள். அதனால் ஆதாமும் ஏவாளும் அந்த அழகிய தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள். என்ன அது தெரியுமா? அந்த தோட்டத்தின் மரங்களில் இருந்து கிடைக்கிற அனைத்து பழங்களையும் அவர்கள் சாப்பிடலாம் என்று கடவுள் அவர்களிடம் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்றும் அப்படி சாப்பிட்டால் அவர்கள் செத்துப்போய் விடுவார்கள் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த தவறான காரியத்தை தான் செய்தார்கள். எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஏவாள் தனியாக தோட்டத்தில் இருந்தபோது ஒரு பாம்பு வந்து ஏவாளிடம் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்ன அந்த மரத்தின் கனியை சாப்பிடும்படி சொன்னது. அந்த பாம்பை பேச வைத்தது யார் தெரியுமா? அவன் இந்த பூமியை உண்டாக்குவதற்கும் முன்பே உருவாக்கின தூதர்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் ரொம்ப பெருமை பிடித்தவனாக இருந்தான். கடவுளைப் போல தானும் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த பாம்பை பேச வைத்த தூதன் அவன்தான். அவன் ஏவாளிடம் இந்த பழத்தை சாப்பிட்டால் கடவுளைப் போல மாறிவிடலாம் என்று ஏமாற்றினான். அது உண்மை என்று எண்ணி அவளும் அதை சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இதனால்தான் அவர்கள் அந்த அழகிய தோட்டத்தை இழந்தார்கள். அடுத்த முறை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன நடந்தது என்று பார்க்கலாம்.